அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தாவேக்கா சார்பில் மகளிர் தின விழா நடத்தியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் நடிகர் விஜய் என்னெல்லாம் நடிச்சிட்டு போயிருக்காருன்றதை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். மீதி உள்ளதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். இந்த காணொலியிலே பார்த்தீங்கன்னா விஜய் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை பார்த்து அதற்கான விமர்சனங்களை நாம் முன்வைப்போம். ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு தனியாக ஒரு காணொலி போடுவோம். ஏன்னா மென்டல் மாதிரி கோமாளித்தனமாக நிறைய பைத்தியகாரத்தனமாக இந்த தற்கொலை பேசி வச்சுருக்கான். அதனால் இந்த காணொலியில் அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான்றதை மட்டும் பார்ப்போம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விஜய் அந்த விழாவில் கடைசியாக பேசுனதை இந்த காணொலியில் நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறையா பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? சங்கீதா அவர்கள் ஒர்த்து கிடையாதான். சங்கீதா அவர்கள் மனக்குமுறலோட கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒர்த்தே கிடையாதான். வெர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் அதுக்காக சண்டை போடுறீங்க பாருங்கள், அதுக்காக நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க பாருங்கள், அதுக்காக நீங்கள் போராடுறீங்க பாருங்கள், அதை பார்க்க தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்படிலாம் நீங்கள் இது பண்ணாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி ஒருத்தனால இப்படி பேச முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம், மனைவி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம் ஒர்த்தே இல்லையாமா. 25 வருஷம் மனைவி கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒர்த்து இல்லை. தோளுக்கு மேலே வளர்ந்த 2 பசங்க ஒர்த்து இல்லை. அப்படின்னா முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு நீயும் ஒர்த்து கிடையாதுடா. மென்டல் பைத்தியக்காரனை முதலமைச்சர் ஆக்கிற அளவுக்குலாம் நாங்கள் தற்குறிகள் கிடையாது. முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன, தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறதுக்கு, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கே நீங்கள்லாம் ஒர்த்து கிடையாதுடா. தற்குறி முண்டமே. இப்படியும் ஒருத்தன் இருப்பானாங்க. இப்படி ஒரு சைக்கோ, இப்படி ஒரு கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. 25 ஆண்டு காலம் மனைவியாக கூடவே பயணித்த சங்கீதா அவர்கள் ஒர்த்து கிடையாது. அப்போ யாருப்பா ஒர்த்து உனக்கு? மற்றவங்களா? நான் அந்த நடிகையா? நீ திருமணத்தை தாண்டிய ஒரு திருட்டுத்தனமான ஒரு உறவில் நீ இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீ தப்பே இல்லைன்ற மாதிரி உன் ரசிக குஞ்சுகள் கிட்ட போர்ட்ரே பண்ணுவேன். இந்த ரசிக குஞ்சுகள் இருக்கு, ஐயோ என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் பாருங்க. ஐயோ கள்ள டங்காஸுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, அப்படி விட்டு ஆட்டுறாங்க, ஐயோ அப்படி விட்டு பேசுகிறாங்க. நம்ம வாயிலிருந்து வேர்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம். தவறான வார்த்தைகள், வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த விஜயன்ற நபரையும் அவருடைய ரசிகைகளையும் பார்த்தா தான் பயமாக இருக்குது. எல்லாம் கள்ளா டங்காஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளிர் தின விழான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவியை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நாய் தருதலை. சிறிதும் குற்ற உணர்ச்சி இல்லை இந்த விஜயன்ற நபருக்கு. சரி, இதை பற்றி நம்ம பேசுகிறத தாண்டி விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும், நல்லா குடியிருந்த நெஞ்சில் குடியிருக்கிறவங்க தான் வந்திருக்கானுங்கள்ல அத்தனை பேரும். ஐயோ கள்ளா டங்காஸுக்கு என்ன ஆதரவு பாருங்களேன். கள்ளா டங்காஸை ஆதரிக்கக்கூடிய பெண்கள் தான் இவங்க எல்லாரும். அதனால் அந்த பெண்களுடைய கணவன்மார்களுக்கு ஏமாற்ற வேண்டும் அவர்களை அப்படின்னாலும் அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிப்பாங்க. அது அவருடைய பர்சனலுங்க, ஒன்றும் தவிர ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாங்க. ரொம்ப எதையுமே அவங்களுக்கு அது ஒரு குற்றம், அது ஒரு தவறாலாம் தெரியாது. அந்த ஆண்கள் இவர்களை ஏமாற்றி விட்டு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு கவலையும் இருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகள். மேலே சொல்லு. இதுங்களையெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் வச்சு வெளுன்னு வெளுக்கிறோம் பாருங்கள். என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. எப்படிற வெக்கமே இல்லாமல் ஹாப்பி விமென்ஸ் டேன்னு வாழ்த்து சொல்கிற? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கொடுமைப்படுத்தி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டு அவங்களுக்கு வாழறதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் திருப்பி ஏற்றுக்காமல் இப்படி நீ இருந்துக்கிட்டு எப்படிற வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு ஹாப்பி விமென்ஸ் டேன்னு வாழ்த்து சொல்கிற? அதுவும் விமென்ஸ் டே இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை கள்ள டங்காஸ் வேலைகள்லாம் இருக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவருக்கும் வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கே வச்சுட்டாப்புல. விமென்ஸ் டேயவே மாற்றி வச்சுருக்காப்புல. இதுக்கும் இந்த தற்கொலைகள்லாம் போயிருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் அடுத்த காணொலியில் பேசுவோம். இந்த காணொலியில் இவனை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். கோயில் யானை, காட்டு யானை, மாட்டு யானை,
மாட்டு சாணி அது இருந்துச்சான், தூக்கி அடித்தாங்க, அவன் பெரிய பிடுங்கி அவன் அப்படி. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் மிருகங்களை தூக்கிக்கிட்டே வர? ஜல்லிக்கட்டுக்கு ஆளை பாம்பு அப்படியே கொத்திச்சான், அப்படியே பிடிங்கிச்சான், சிங்கம் நான் தான் சிங்கம், என்ன எப்போ பார்த்தாலும் மிருகங்களே தூக்கிக்கிட்டு வரான்? மிருகத்தனமான சைக்கோவாக இருந்திருப்பான் அப்படின்றத அவன் இது வழியாக சொல்ல வரானா? அதனால தான் மிருகங்கள் மேலே ஏதோ அட்ராக்டடாக இருக்கான் போல இருக்கு. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் எல்லாருக்கும் நாம் பாதுகாப்பு அளிப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் தலையாய இது. எது எது உன் மனைவி. பெண்கள், உன் மனைவிக்கு என்ன பாதுகாப்பு? குழந்தைகள், உன்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு? முதியோர், உன் தாயையும் தகப்பனையும் நீ வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கியே, உன் தந்தையை நீ எப்படியெல்லாம் மதிக்காமல் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது பொது சமூகத்துக்கு நல்லா தெரியும். இதுதான் நீ எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா? உன் வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கே நீ பாதுகாப்பு கொடுக்கல, நீ என்னடா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு பேசிக்கிட்டு இருக்க? வெக்கமாவே இல்லை, கூச்சமாவே இல்லையா உனக்கு? மதிப்பு மிகு மகளிர் திட்டம் மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரு மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். பெண்களுக்கெல்லாம் 2500 ரூபா கொடுக்க போறாராம். இந்த கட்சி தானே போராட்டம்லாம் நடத்திச்சு, வேண்டாம் வேண்டாம், இது எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம், அது பஸ்ஸும் விடுறாராம், பெண்களுக்கெல்லாம் வந்து பஸ் விடுறாராம். அதை பற்றி அடுத்தது அவரே சொல்லுவாப்புல. அதாவது ஓசி பஸ் வேண்டாம், எங்களுக்கு மகளிர் உரிமை தொகையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஓசி காசு வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்களே. என்ன இவங்க தலைவரே வந்து அதை அறிவிக்கிறாப்புல, நாங்களும் இதை செய்கிறோன்ட்டு. கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காத, கூச்சமே இல்லாமல் செயல்படுறாங்கல்ல. உண்மையாவே எனக்கு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இலவசம் கொடுக்கவே முடியாது. ஏங்க நம்மளால ஒரு கரும்பு வாங்க முடியாதா? நம்மளால வந்து வேஷ்டி சட்டை வாங்கிக்க முடியாதா? நம்மளால ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறதுக்கு முடியாதா? இந்த மகளிர் தினத்துக்கு கொண்டாட்டத்துக்கு வந்தவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள தலைவர் இலவசங்கள்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்து இலவசங்கள் நோ நோ அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. இவன் சோத்தை தான் திங்கிறானா இல்லை வேற எதையாவது திங்கிறானா? முதலமைச்சர் வந்து இப்போ ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை வந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2500 இவர் கொடுப்பாராம். ஆனால் தாவேக்கா ரசிக குஞ்சுகளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இவங்க அண்ணன் என்ன வேணால் பண்ணுவான், ஒரு நேரம் அப்படி பேசுவான், ஒரு நேரம் பல்ட்டி அடிப்பான், ஒரு நேரம் குட்டிக்காரணம் போட்டு பல்ட்டி அடிப்பான், டிஃப்ரெண்ட்டாக பல்ட்டி அடிப்பான். எல்லாத்துக்கும் கூடவே சேர்ந்து பாயணும் அவன் கூடவே, இல்லைன்னா இவனுங்களை போட்டு மிதிச்சிருவாங்க. அப்படிதான் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். என்னடா இது திட்டம் பேரே ஒரு சைஸா இருக்கு, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அடடா. நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. ஏன் அது பெண்களுக்கு மட்டும்தான் சுமையா? இல்லை எனக்கு புரியல. ஏன் அது வீட்டு பெண்கள் கிட்ட கொண்டு போய் சுருக்கிற? உன் கொள்கை தலைவர் தந்தை பெரியாராடா மயிரை? என்னடா பெண்கள் கிட்ட கொண்டு போய் சுருக்கிற இந்த சமைக்கிறது கேஸ் சிலிண்டர்? அடுப்பங்கரையிலேருந்து பெண்கள் வெளியே வந்து வேலைக்கு போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமைக்கிறது, இந்த மாதிரி சிலிண்டர் இதெல்லாம் வந்து அவங்க தலையில் கெட்டக்கூடாதுன்றது தான் தந்தை பெரியாருடைய கொள்கையை. நீ என்னடா தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்க? இதான் இவனுக்கு கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தற்குறிகள். புரியுதுங்களா? தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும், தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அடிச்சு விடு ஓம்பாட்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பாரா? 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு. நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. நம்மை சீராட்டி வளர்த்த தாய்மார்களின் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டம்
அப்படியே வந்து பெண்களுக்கு மனசு குளிர்ச்சியாக இருக்குமா? அது ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா? ஏன் ஆண்கள் சமைக்கக்கூடாதா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் பெண்கள் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் சமைக்கிறது கிடையாது. ஏன் அது பொதுமக்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு ஏன் அது பெண்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டம்? அது ஏன் நம்மளை வந்து சீராட்டி வளர்க்கிற பெண்கள்? அது ஏன் பெண்கள்? அது எனக்கு புரிய மாட்டேங்குதே. ஆணாதிக்க சிந்தனையால் ஊறி போய் இருக்கக்கூடிய நபர் தான் விஜய். அப்படியே பெண்கள் வந்து காலம்பூரா ஆண்களை சீராட்டி பாராட்டி வளர்த்து பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன பேசுகிறான் பாருங்க, தந்தை பெரியார கொள்கை தலைவர். நீ எல்லாம் எடுத்துடுறா தந்தை பெரியார கொள்கை தலைவர்ல இருந்து, தற்குறி முண்டமே. அடுத்து அண்ணன் சீர்திட்டம். என்ன இளவு பேரடா இது? அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், அண்ணன் சீர்திட்டம். அண்ணனாமே எல்லாருக்கும் அண்ணன். இவன் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவேன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அது அண்ணனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அண்ணன். இவன் இப்படியெல்லாம் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தா சில அணில் குஞ்சுகள்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க என்கிட்ட. டேய், அவர் வயசுக்காவது மரியாதை கொடுறா, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிலாம் வந்து அழுகுறானுங்க, கதறானுங்க, லிட்டரலி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவன் தானே வெளியே வந்து என்னுடைய நண்பா நண்பீஸ் எல்லாம் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க நண்பா நண்பீஸ் அப்படின்னு நண்பர்களாக தானே அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையுமே தானே பேசுகிறான் அவன். அப்போ நானும் அதில் ஒரு நண்பா தானே. இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன அவ்வளோ மரியாதையாக பேசுவேனா? நண்பன்னா அப்படியே வருந்தான், வாயில் அப்படியே வருந்தான், சரளமாக வரும். அப்போ என் நண்பனை நான் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நண்பனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? புரியுதா? இப்போ தலைவன்னா தலைவன் மாதிரி பேசணும். நண்பா நண்பீஸ், தோளா தோழீஸ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி தானே நாங்களும் வந்து பிஹேவ் பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்களும் அப்படி தானே பிஹேவ் பண்ணுவோம். நண்பனை பார்த்து அடத்தார் குறி பண்ணுவேன், மண்டல் அடிச்சு ஓடுறது பார்த்து வாயில் வருந்தான். அப்போ தலைவனாக பேசணும். தலைவன்ற பண்பு இல்லாதவனுக்கு இப்படி தான் ரிப்ளை எல்லாம் போகும் இல்லையா? அப்போ அழக்கூடாது, கதறக்கூடாது. இப்போ அண்ணன் சீர்திட்டமா? யாருக்கு யார் அண்ணன்? யாருடா அண்ணன்? நீ முதலமைச்சர் ஆனானா நீ முதலமைச்சர், அவ்வளோதான். நீ அண்ணன் என்ன அண்ணன்? அதெல்லாம் நீ தனிப்பட்ட ரீதியாக வந்து அது ஒரு உறவு முறையாட்ட வச்சுக்கிறது ஓகே. முதல்ல ஒன்னே மாதிரி ஒரு அண்ணனும் தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி. அதுபோக உன் வயசு என்ன? இனிமேல் திருமணம் ஆக போகிற பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வயசு என்ன? எல்லாம் உன்னுடைய மக வயசு, இல்லைனா உன்னுடைய பேத்தி வயசு வரக்கூடிய பிள்ளைங்க. உன் பிள்ளைங்களுக்கே இப்போ ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணி வச்சாலோ, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாலோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நீயே தாத்தாடா. அப்போ தாத்தா வயசில் அரைக்கிழவனா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நீ வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் திருமணம் செய்ய போகிற பெண்களுக்கு நீ ஒரு அண்ணனாடா? கிழட்டு பயல, அறக்கிழட்டு பயல. அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அதாவது இவன் கவர்மெண்ட்டுன்னு நினச்சானா இல்லைன்னா என்ன நினச்சிட்டு இருக்கான்னு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டை நீ வந்து அண்ணன் சீர்திட்டம், அதுக்கு வந்து 1 பவுன் தகனக தருவேன், அது போக வந்து பட்டு சேலை தருவேன். இன்னும் நீ கவர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, வேற என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? முதல்ல இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளோ பண செலவாகும்? அதுக்கேற்ற மாதிரி என்னடா இது வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்றான் பாருங்க. 6 சிலிண்டரா, 2500 ரூபாயாம், பட்டு சேலையா, 1 பவுன் தங்க நகையா, எப்படா? இன்னும் இருக்கு. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் இருக்கு. அதுவும் இந்த மகளிருக்கான திட்டங்கள் இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கான். இன்னும் மகளிருக்கே தனியாக இருக்கான். மகளிருக்கே இவ்வளோனா இனிமேல் அவன் பொதுவாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் இன்னும் என்னெல்லாம் சொல்லுவான்? இதெல்லாம் நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். இவன் அணில் குஞ்சுகளை மாதிரியே எப்படி பாருங்க, தைரியம் தான். காமராஜர் கல்வி உறுதி திட்டம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்ற ஒரு இயக்கம்தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக கல்வி இடைநிற்றல் என்பது இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் காமராஜர் கல்வி உறுதி திட்டம். இடைநிற்றலுக்கான காரணங்களில் ஒன்றாக பொருளாதார குறைபாடும் இருக்கிறது. இதை உணர்ந்ததால் தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாகவே கூடாது என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணத்தின்படி நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலே இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி
15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அடிச்சு விடுறாங்க. 15,000 ரூபா கூட்டிகிட்டே போது பாருங்க லிஸ்ட்டு. நீங்களே வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க, நான் தனியாக வர எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, தற்கொலையாட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனியாக நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் சரிங்களா. இந்த இடைநிற்றல் எல்லாம் நம்ம தனியாக அதை பற்றி பேசிக்கலாம். பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து பேசுகிறான்னு, அடித்து விட்றான். எப்படியும் ஆட்சிக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. நம்மளை நம்பி ஓட்டு போடக்கூடிய இந்த தற்கொலைகள் தான் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வந்து கண்ணை கவரும் விதமாக கண்டதையும் அடித்து விட்டாக்க சூப்பராக இருக்கும். அவனுங்க எதையாவது நம்பிக்கிட்டு நமக்கு ஓட்டு போடுவாருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த நீங்கள் இவ்வளோ ரூபா முதலீடு பண்ணால் உங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதத்தில், நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா அதை 10,000 ரூபா ஆக்கி தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்ற கும்பல் இருக்குது பாருங்கள். அதை நம்பி போய் காசு போடுவாங்க பாருங்கள் சில கோமாளிகள். கண்டதை லாஜிக்கே இல்லாமல் அடித்து விடுறது. நம்ம கட்டக்கூடிய வரி பணம்ன்றது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கு வந்து ரிட்டர்ன் கவர்மெண்ட்டால் எவ்வளோ தர முடியும், கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் என்ன, கவர்மெண்ட் எந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள்லாம் செய்ய முடியும், எந்த அடிப்படையில் பட்ஜெட் ஒதுக்குறாங்க, எதுவும் அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. அடிச்சு விடு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டோட பொருளாதாரமும் தமிழ்நாட்டில் தான் குமிஞ்சு கிடக்குது. அதனால என்ன திட்டம் வேணால் கொடுக்கலாம். எப்படி 15,000 என்ன, 20,000 என்ன, இப்போ 1 பவுன் தங்கம் என்ன, 2,500 ரூபா என்ன, அதெல்லாம் அடிச்சு விடலாம். இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கேருந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாவ் தலைவா, சூப்பர் தலைவாட இருக்கிற பெண்கள்லாம். அரசாங்கம் பற்றின எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் தற்குறியாட்டும் வளரிக்கிட்டு இருக்கான்றது கூட புரியாமல் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் கைத்தட்டி விசில் அடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பயணம் திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் வந்து கட்டணம் இல்லாமல் இலவசமாக போகலாமா. பார்த்தீங்களா, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாப்புல. பிங்க் பஸ் மட்டும் கிடையாது, எல்லா பஸ்லையும் எஸ்சிடிசிலையுமா, வெளியூர்களுக்கு போனாலுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மூலைக்கு வேணால் பெண்கள் ஃப்ரீயாக போய்க்கலாமா. இவர் கவர்மெண்ட் நடத்த வராரா இல்லை ஏதாவது ட்ரஸ்ட்டு நடத்தலாம்னு நினச்சிக்கிட்டு வராரா? ஆனாலும் எல்லாம் மீறி போகிறீங்கடா டே, எல்லாம் மீறி போகிறீங்கடா. ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். ஏன் அதை தமிழில் சொன்னால் என்ன ஆயிரப்போகுது? ஏதாவது குறைஞ்சி போயிருவியா? ஜீரோ டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் கிரைம்ஸ் திட்டம் தமிழில் சொல்ல முடியாதா? ஜீரோ டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் கிரைம்ஸ் அப்படின்னா முதல்ல மாட்ட போகிறதே இவர் தான். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். வேலு நாச்சியார் படை, அந்த வேலு நாச்சியார் படையில் இருக்கக்கூடியது யாரெல்லாம் தெரியுமா? எங்கள் அண்ணன் இது கோடிகள் சமாளிக்கிறாங்க, எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் 10 பொண்டாட்டி கூட வச்சுப்பேன். அப்புறம் இந்த இது சொன்னாங்கல்ல, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம் பொண்டாட்டியாகவும் இருப்போம். இவங்களாம் தான் ராணி வேலுநாச்சியார் படை. எனக்கு என்னமோ பேசுகிறதெல்லாம் பார்த்தா இந்த சைமன் செபாஸ்டியன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அப்படி நான் முதல்ல நீதான ராசா மாட்டுவேன். அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம். அப்போ அந்த நீதிமன்றத்தில் வழக்கா இவருடைய மனைவி தொடுத்திருக்கிற அந்த வழக்கை தான் வந்து முதல்ல முடிச்சு விடணும். தான் கட்டுன பொண்டாட்டி வந்து நீதி கோரி கோர்ட் வாசல் ஏறியிருக்காங்க, அவங்களுக்கு உரிய நீதி கிடைக்கிறதுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் இவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீதியை கொடுப்பாராம். என்னங்க என்னென்னலாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும்.
தமிழ்நாடு ஃபுல்லாக 0 டார்க் ஸ்பாட்ஸ். அண்ணன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விளக்கு பிடிக்க போகிறார், விளக்கு பிடிச்சிட்டு நிற்க போகிறார் ராத்திரி ஃபுல்லாக. 0 டார்க் ஸ்பாட்ஸா? அது எப்படி டார்க் ஸ்பாட்ஸே இல்லாமல் ஆக்க முடியுமா? எவ்வளோ மலைகள், எவ்வளோ நிலங்கள், எவ்வளோ ப்ரைவேட் லேண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய தோப்பெல்லாம் இருக்கும், எல்லா இடத்துக்குள்ளேயும் அண்ணன் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பார். எல்லா இடத்துக்கும் லைட்டு, 0 டார்க் ஸ்பாட்ஸ். அருமைடா, எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மொத்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணன் விளக்கு பிடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்கிறார். அடுத்து சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். என்னடா இது பேரு? என்னடா உன் பாட்டுக்கு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஓ, என்னங்க இது? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அந்த திட்டம் பேரெல்லாம் பாருங்களேன். தாய்மாமன் அண்ணன் சீர்திட்டம். ஆக மொத்தம் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு கவர்மெண்ட்டு அதுக்கு என்னென்ன செய்கிறது, என்ன திட்டங்கள், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான விஷயங்கள், அதெல்லாம் சும்மா. அதாவது மற்றவங்களாவது வந்து அவங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் வந்து இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய்ன்ற நபருக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இப்படிலாம் செய்ய முடியுமா ப்ராக்டிக்கலாக அப்படின்னு நமக்கு தோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு சூட்டுற பேர் பார்த்தீங்கன்னா வேற லெவல். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். விஜய் வந்து இந்த இடத்துலையே சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லைன்றாங்க, ஆனால் எப்படி 5000 ரூபா போட்டாங்க, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு இந்த இடத்துல மகளிர் கொண்டாட்ட விழாவில். அதுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக காணொலி ரெடி பண்ணி தனியாக பிரித்து மேய வேண்டியதான். அதுக்கெல்லாம் தனியாட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த காணொலியில் பேசணும்னு வைங்களேன் பெருசாக போகும். இப்படி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாரையும் அடித்து விரட்டிக்கிட்டு மகளிர் தின கொண்டாட்டம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி வந்து விஜய் சூட்டியிருக்கக்கூடிய இந்த திட்டங்களின் பெயர்கள், இந்த திட்டங்கள் இப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இப்படியெல்லாம் விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.